அன்பான வாழ்த்துக்கள். எல்லாரும் மகளிர் தினம் கொண்டாடுறதுக்காக மகளிர் வந்து கைப்பற்றி தான் எல்லாரும் பேசினாங்க. நான் அதை திருப்பி உங்கள்கிட்ட பேசி உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நான் பேச போறது மகளிரான அன்னை தெரசா அவர்களை பற்றி. அன்னை தெரசா அவர்கள் 1997 இயற்கை எழுதினார்கள். அந்த செப்டம்பர் 5 அன்றைய தினம் தொலைக்காட்சியில பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்கத்தார்களே தங்கள் தலையிலும் மார்பிலும் அடித்து அழுத காட்சிதான் அன்னை தெரசா அறக்கட்டளை மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை இந்தியாவில் ஆரம்பிப்பதற்கு உந்துதலாக இருந்தது. அன்றைய தினம் முடிவெடுத்து அந்த மாதத்திலேயே பதிவு செய்து கடந்த 28 ஆண்டுகளாக இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் மாவட்டங்களோடும் கிராமங்களோடும் தொகுதிகள் தோறும் நம்முடைய அமைப்பை கிளைகளை தொடங்கி சமுதாயத்திற்கு தொண்டு செய்வது கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு குறிப்பாக பெண்களை முன்னிறுத்திதான் அதிகமான சேவைகளை செய்து வருகின்றது. எங்கே பார்த்தாலும் இங்க புதுசாக சேர்ந்திருக்கவங்க சுய உதவி குழுக்களை சார்ந்த லட்சக்கணக்கான பெண்கள் இந்த அமைப்பில் சேர்ந்து சமுதாயத்திற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா குடிசை பகுதியிலும் நம்ம அமைப்பின் கிளைகள் ஆரம்பித்து அங்கே நாம் சேவை செய்து வருகின்றோம். குறிப்பாக அவர்களுக்கு அதிகப்படியான மக்களுக்கு புடவை அல்லது வேற பெண் குழந்தைகளுக்கு துணிகள், மாணவர்களுக்கு உதவி நோட்டு புத்தகங்கள் அல்லது வேற ஏதாவது உபகரணங்கள் போன்றவற்றை விநியோகித்து வருகிறோம் தொடர்ந்து. இது இங்க மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் அஸ்ஸாமிலிருந்து கன்னியாகுமரி வரை நம்ம அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளிலும் அமெரிக்கா, இங்கிலாந்து, அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளில் நம்ம கிளைகள் இருக்கிறது. கிளைகள்னா அங்க கண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு நம்ம சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி மக்களுக்கும் அங்கே நமக்கு நிறைய உதவிகள் இங்க செய்துட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் எல்லோரும் இந்த அமைப்பை உறுப்பினராக சேர்ந்து இதில் பணியாற்ற முன்வர வேண்டும். ஏழைகளுக்கு எங்களோடு சேர்ந்து ஏழைகளிய மக்களுக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், அழுத்தப்பட்டவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று படிக்கின்ற மக்கள் என்று அனைத்து பாராளுக்கும் நம்மால் இயன்ற உதவிகள் செய்வதற்கு நீங்களும் முன்வர வேண்டும். நீங்களும் உறுப்பினராக சேர வேண்டும். உறுப்பினர் சேர்வது காசு வாங்குவதில் இலவசம். இன்னொரு சின்ன வேண்டுகோள், உங்க விருப்பத்தில் நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம பிறந்த நாள் அல்லது திருமண நாட்கள் அல்லது நினைவு நாட்கள், ஏதாவது நினைவு நாட்கள் கொண்டாடினா ஒரு 5000 ரூபாய் செலுத்தினீங்கன்னா ஒரு நாள் சாப்பாடு போடலாம். 100-150 பேருக்கு இலவசமாக சாப்பாடு போடணும். 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை ஸ்பான்சர் பண்ணலாம். அது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. ஒருத்தர் ஒரு திருப்பதி தேவஸ்தான பக்தர், அவர் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒரு வாரத்தில் சனிக்கிழமை வந்துன்னா அவருக்கு ஸ்பான்சர் இருக்கும். அது மாதிரி 5000 ரூபாய் செலுத்தி பண்றாங்க. யாராவது நீங்கள் முன்வந்தால் அது மாதிரி கூட செலுத்தி நீங்கள் எல்லாம் அதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணணும்னாலும் நீங்க உதவி பண்ணணும். அதே மாதிரி டான்ஸ் கற்றுக்கிறவங்க, அதே மாதிரி பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்க, இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மகளிர் தினம் அருமையாக கொண்டாடினாங்க. இந்த ஸ்டாப் வச்சு இன்னைக்கு வேற யாரும் மேடை அலங்கரிக்க கூடாது. ஒன்லி
மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். அதே மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்தோம். கச்சிதமாக பயணிய அருமை சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை கொடுத்துள்ளது. இதை மாதிரி பல நிகழ்ச்சிகளை நீங்க கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். இங்கே வந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.